ஒண்ணுமே தெரியாத இந்த பிஞ்சு குழந்தைங்க நம்ம வீட்டுல அது டாய்லெட்டுக்கு போயிடுச்சுன்னா யூரின் போயிடுச்சுன்னா நம்ம அசிங்கப்படாம நாம பெற்ற குழந்தைங்கன்னு நம்ம ஓடி போய் அதை சந்தோஷமா சுத்தப்படுத்துவோம். ஆனா நம்ம குழந்தைய இன்னொருத்தர் சுத்தப்படுத்துறாங்க அப்படிங்கிற போது அந்த உள்ளத்தை நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நாம பெற்ற குழந்தைகளை நாம செய்யறோம், அது நம்மளுடைய கடமை, அது நாம செய்யற பாக்கியம், நம்மளுடைய வம்சாவளி சிறக்கிறதுக்காக நாம செய்யணும். ஆனா நாம பெற்ற குழந்தை இன்னைக்கு டாய்லெட்டுக்கு யூரின் போயிடுச்சு, அது காலில் ஏதாவது டாய்லெட் போயிடுச்சுன்னா அதை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுமை இன்னொருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னா அது தெய்வீக உள்ளமா தான் இருக்கணும். சம்பளத்துக்காக அந்த பணியை செய்ய மாட்டாங்க. சம்பளத்துக்கு செய்யறதுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு, இதை விட அதிகமா சம்பளம் கொடுக்குற வேலைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த குழந்தை வெளிக்கு இருந்துருச்சுன்னு சொன்னா அதை சுத்தப்படுத்தி துணி மாத்தி அந்த குழந்தைக்கு பசியா இருந்தா சாதம் ஊட்டி, அந்த குழந்தைக்கு தாகமா இருந்தா தண்ணியை ஊட்டி, பெற்றோர்கள் வர வரைக்கும் அந்த குழந்தைய அழுகாம வச்சிருந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கிற பணி இருக்கு பாருங்க, அது தெய்வீக பணி.